நாம் ஏதாவது கவலையில் இருக்கும்போது நமக்கு மிக்க ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இதே போல தான் நிறைய வசனங்கள் நமக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடியதாக அமையும். ஆனால் அந்த வசனங்களை எல்லாம் நம்ம முழுமையாக படித்து அதை தியானிக்கணும். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த வசனத்தையே பாருங்க, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய பாரத்தை கடவுள் சுமக்கணும்னா நம்ம நீதிமானாக இருக்கணும். அந்த நமக்குள்ள அந்த கண்டிஷன், நம்ம நீதிமானாக இருக்கணுங்கிற கண்டிஷனை நம்ம மறந்துடுறோம். வெறுமனே நம்ம பாரத்தை அவர் மேலே வச்சா அவர் சுமப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். இது மிக தப்பு. சரி, நீதிமானாக நம்ம மாறணும்னா என்ன செய்யணும் பாருங்கள். நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான். உத்தமனாக இருக்கணும், கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழணும். சரி, நம்ம ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு பாவமே செய்யாமல் நல்லதையே செஞ்சு உத்தமனாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு டவுட்டு தான் நமக்கு வரும். நிச்சயமாக அப்படி ஒருத்தரால் வாழ முடியாது அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இதையும் ஒரு வசனம் அழகாக நமக்கு எடுத்துரைக்குது பாருங்கள். பிரசங்கி 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, இந்த பூமியிலேயே அப்படி ஒரு நீதிமான் கிடையாது அப்படின்னு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நீதிமானாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதோடு கூட கடவுளுடைய கிருபையும் நமக்கு வேணும். அதையும் ஒரு அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். கடவுள் நம்மளை முன்குறிக்கணும், நம்மளை அழைக்கணும், அவர் தான் நம்மளை நீதிமானாக ஆக்கணும். அதுக்குள்ள முயற்சி நம்ம எடுக்கணும். என்ன முயற்சி? நல்லவங்களாக வாழணும், நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும், கடவுளுடைய கற்பனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கடவுள் நிச்சயமாக நம்மளை முன்குறிப்பார், கடவுள் நிச்சயமாக நம்மளை நீதிமானாக மாற்றுவார். அப்படி நீதிமானாக ஆகும்போது நம் கவலைகளை எல்லாம் அவர் சுமப்பார்.